பூல்கா பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு வந்து சோலை பண்ணியிருக்கேன். இந்த பூல்கா வந்து எப்படி பண்ணுறதுனாக்கா, கோதுமை மாவு பிசிஞ்சு ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து இடணும். இட்டுவிட்டு எப்படி வேணாலும் வேணால் சின்னதாக இருக்கும், பெருசாக இருக்கும், எப்படி வேணாலும் இருக்கும். பட் நன்னா அதை வந்து இந்த துணியால் கணியாலெல்லாம் ஒன்றும் பண்ணக்கூடாது. அப்படியே பூல்காவாக பண்ணி காட்டணும் உங்களுக்கு. அது மாதிரி நீங்கள் பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருக்கும், சாஃப்டாக இருக்கும். இதை ரொம்ப இது இல்லாத லேசாக இது பண்ணிவிட்டு அதை திருப்பி போடணும். ஜாஸ்தி வறண்டதுக்கு முன்னே முழுப்பாக இருக்கிறச்சே திருப்பி போடணும். அப்போ தான் வந்து நல்லா உப்பி வரும். அதனால் இப்படி உங்களுக்கு ஒன்றே ஒன்று பண்ணி காட்டுறேன். நீங்கள் பார்த்துட்டு அதன் பிரகாரம் பண்ணுங்க. இதுக்கு வந்து இதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், துணி பண்ண வேண்டாம், அது பண்ண ஒன்றும் பண்ண வேண்டாம். சாஃப்டாக நல்லா இருக்கும். இது வந்து இந்த மாதிரி பண்ணால் போதும். இதுக்கு மேலெல்லாம் வரும். இதுக்கு மேலெல்லாம் அதில் தோசை வைக்கப்படாது. இப்போ இதை போட்டீங்கல்ல, அடுப்பில் போட்டீங்கன்னாக்கா இந்த மாதிரி நல்லா தோசை வரும். இந்த மாதிரி வரும். இது வந்து பூல்கான்னு செய்யுது. கொஞ்சம் இதுமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தானாக்கா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணி பாருங்க. முதல்ல இதை பண்ணி பாருங்க. மாவை பிசி வச்சு இந்த மாதிரி அடுப்பில் போட்டு அதை வந்து இது பண்ணணும்.